நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன்னு மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. ஸ்ரீ ராமாயணத்திலே ஒரு அழகான ஸ்லோகம் இது. தயரதன் தன்னுடைய மந்திரிகளோட அமர்ந்து விசாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராமனுக்கு இப்போது 12 ஆண்டுகள் நிரம்பிவிட்டன. அவனுக்கு இளவரசி பட்டம் கட்டலாம் என்று தந்தையான சக்கரவர்த்தியான தயரதனுக்கு விருப்பம். சக்கரவர்த்தி எதையும் தானாக முடிவெடுப்பதில்லை. தனக்கு எது சரி என்பதை ஆய்ந்து ஓர் முடிவுக்கு வந்த பிற்பாடு நாட்டு மக்களுக்கும் இது சரிதான், ஆனால் அவர்களிடத்திலே விசாரிக்க வேண்டும். இந்த நாளையில் நாம் நிறைய ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம். அந்த நாளில் அப்படி கிடையாது. மன்னனாட்சி தான் நடந்து வந்தது. ஆனால் எவ்வளவு அழகான ஜனநாயகத்தை தயரதன் கடைப்பிடித்திருக்கிறான்னு பார்ப்போம். எல்லா மக்களையும் அழைத்தான். ஆங்காங்கு மக்களுக்கு பிரதிநிதிகள் உண்டு, பௌரஜனங்கள், அயோத்தியா நகரத்து வாசிகள். அவர்களை அழைத்து, மந்திரிகளை எல்லாம் அழைத்து, தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை அருகில் அமர்த்தி கொண்டு இதை கேட்கிறான். ராமனுக்கு பட்டம் கட்டலாம்னு இருக்கிறேன், செய்யலாமா? அவனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் கட்டலாமா? இதை கேட்டது மாத்திரம், கேட்ட அடுத்த நிமிடம் விமானமே அதிர்ந்து போகிற அளவுக்கு விண்ணை முட்ட ஒரு குரல் எழும்பிற்று. ஏ கிழவனே, நாட்டை விட்டு ஓடு என்று மக்கள் அனைவரும் கூக்குரலிட்டார்கள். தயரதனுக்கு ஓர் புறம் வருத்தம், ஓர் புறம் பயம். நாம் என்ன குற்றம் செய்தோம்? நம்மை பார்த்து கிழவனே ஓடி போய்விடுன்னு சொல்லுகிறார்களே, நாம் என்ன செய்தோம் என்று தயரதன் வினவினான். அப்போது மக்கள் எல்லாரும் கூறினார்கள், அநேக வருஷ சாகசிரஹ விருத்தஸ்தமசி பார்த்திவ. ஹே அரசனே, நீ ரொம்ப வயசாயிடுத்து, 60,000 ஆண்டுகளாக ராஜ்யத்தை ஆண்டு வந்திருக்கிறாய், இப்ப நீ போடு, கிழவனே ஓடு என்றார்கள். தயரதன் கேட்டான், நான் என்ன செங்கோலாட்சியா புரிந்தேன்? நல்ல ஆட்சி தானே, நன்கு தானே செங்கோலாட்சி புரிந்திருக்கிறேன், கொடுங்கோல் ஆட்சி புரியவில்லையே, என்ன குற்றம் கண்டீர்கள் என்று தயரதன் கேட்டான். மக்கள் ஒத்துக்கிறார், நீர் நல்ல ஆட்சி தான் புரிந்தீர், நம்மை கேட்டுத்தான் எந்த முடிவையும் எடுத்தீர். இன்றளவுக்கு ஒரு பெற்றோர் தன் குழந்தைக்கு எவ்வளவு நல்லது செய்வார்களோ அந்த அளவுக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர். ஆனால் உம்மை ஓடுன்னு நாங்கள் எதுக்காக தெரியுமா சொன்னோம்? உம்ம பிள்ளையான ராமன், அவனை உடனே அரசனாக பார்க்க வேண்டும்ங்கிற ஆவல். இவ்வளவு நல்ல பிள்ளையை பெற்றீர் பாரும், அதுதான் நீர் பண்ணின ஒரே குற்றம். தயரதா, நான் என்ன குற்றம் பண்ணினேன்னு கேட்டாயே, குற்றம் என்ன தெரியுமோ? வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரதகமணி தடத்தினையேன்னு போசலம். தசரதன் உயர்ந்த ஒரு புத்திரன், சத்புத்திரன், புத்தர ரத்தனத்தை பெற்றெடுத்தான். 300 நாள் மழுவாளி செலவாங்கி அவன் தவத்தை முத்தும் செத்தாய். உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது, என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வனம் புக்க எந்தாய். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன், 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. 7 பிறவி எடுத்தாலும் ராமா, உன்னைத்தான் மகனாக பெற வேண்டும். அந்த அளவுக்கு தயரதனுக்கு விருப்பம். அவ்வளவு உயர்ந்த குழந்தையை பெற்றிருக்கிறான். இந்த ராமனை அரசனாக பார்க்க வேண்டும்னு யாருக்குத்தான் ஆசை இருக்காது? அந்த ஆசையில்தான் தசரதனே கிழவனே ஓடு, நீ ராஜ்யத்தை ஆள வேண்டாம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு என்று மக்களெல்லாம் வேண்டினார்கள். தயரதனுக்கு ரொம்ப ஆனந்தம். சரி, நம்ம பிள்ளையை பற்றி தான் சொல்றார் போல்ருக்கு, அவர்கள் வாயிலாக இன்னும் கேட்போம் என்றெல்லாம் கேட்டான். இதெல்லாம் நடந்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் தருணம். அது 2 சமயத்தில் வந்தது. ஒரு தடவை ராமன் படிச்சு முடிச்சுட்டு 12 வயசு, அப்போதும் மந்திரிகளுக்கு நடுவிலே பேசலுற்றான். அதுக்கப்புறம் சீதா கல்யாணம் முடிந்து 12 ஆண்டுகள் ஆன பிற்பாடு மறுபடியும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற பேச்சு எழுந்தது. அப்போதுதான் கைகேயி வரத்தை கேட்டு தடுத்தாள். அப்ப 2 சமயத்தில் இது வருகிறது. இப்ப நான் சொல்ல போறது முதல் சமயம் வந்தது. தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ. அனைவர் மந்திரிகளோட கூடி தயரதன் மந்திராலோசனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ அபியாகச்சன்னு மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் ராஜசபைக்குள் வருகிறார் என்று காவலாளி வந்து அறிவிப்பு செய்தான். தயரதனுக்கு பேர் வகை.
இப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் வருவதற்கு என்ன பாக்கியம் செய்தோம். தன் ஆசனத்தை விட்டு எழுந்தான், வாயிலுக்கு சென்றான், பூர்ண கும்பம் கொடுத்து ஸ்வஸ்தி வாசகம் சொல்லி வரவேற்றான். உள்ளே அழைத்து கொண்டு வந்து அவருக்கு ஆசனம் கொடுத்து அமர்த்தி ஆர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனீயம், மதுபர்க்கம் எல்லாவற்றையும் சமர்ப்பித்தான். அப்ப அந்த பெரியவர் வந்திருக்காருன்னுட்டு விஸ்வாமித்திரர் உள்ள நுழைந்ததற்கு தயரதனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமோ, எவ்வளவு மகிழ்ச்சி எய்தினான் என்பதற்காக வால்மீகி 2-3 உதாரணங்களை சொல்லுகிறார். யதா வருஷம் அனூதகே, ஒரு நாட்டில் பல ஆண்டுகளுக்கு மழை பெய்யாமல் இருந்து சட்டென்று மழை பெய்தால் மக்கள் எவ்வளவு ஆனந்தப்படுவார்களோ அத்தனை மகிழ்ச்சி உற்றான். யோசித்து பார்த்தார், இதை போல ஒரு கஷ்டம் அயோத்தியில் வந்ததே கிடையாதான். ஏன்னா முதல்ல மழை பெய்யாமல் பல ஆண்டுகள் ஓடணும், அதுக்கப்புறம் மழை பெய்யணும், அதை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடையணும். அயோத்தி என்ன அப்படியா? ஆண்டுதோறும் மாதம் மும்மாறி பொய்க்காமல் மழை பெய்யும். அவன் செங்கோலாட்சி நடத்தியிருக்கிறான், ஒரு நாளும் மழை பொய்த்தே போகாது. அதனால் அந்த ஊரில் அந்த கஷ்டம் இருந்தான்னா அதனுடைய சுகம் தெரியறதுக்கு, கஷ்டமே படலைன்னா சுகம் எங்கே தெரிய போது சொல்லுங்க, அது இல்லைன்னு விட்டுட்டார். அதுக்கு அடுத்து சொன்னார், யதா வருஷம் அனூதகே யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி. ஒருத்தனுக்கு அமுதம் கிடைத்தால் எவ்வளவு திருப்திப்படுவானோ அத்தனை திருப்தி அடைந்தார். யோசித்து பார்த்தார், அமுதத்தை யார் தேவர்கள் என்னைக்கோ வாங்கி சாப்பிட்ருக்கா. தசரதனுக்கு அமுதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு தரமான சாப்பிட்டு பார்த்துருக்காரா? தெரியாது. அதனால அமுதம் கிடைத்தா போலேன்னு சொல்ல முடியாது. அந்த திருஷ்டாந்தம் உதாரணம் எடுத்துக்காட்டு தப்புன்னு தள்ளிவிட்டார். அதுக்கப்புறம் 3வது சொல்றார், யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்யச்ச. ரொம்ப நாளா அப்ரஜன், பிள்ளை இல்லாதவன், புத்திர பேர் இல்லாதவன், நல்ல மனைவி, ஆனா அந்த மனைவிக்கு பிள்ளை பேரு கிடைக்கவில்லை. யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்யச்ச. வெகு நாட்களுக்கு பிள்ளை பேர் இல்லாமல் இருந்து இப்போது பிள்ளை பேர் அடைந்தால் ஒருத்தன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அந்த அளவுக்கு தயரதன் மகிழ்ந்தான். இதுதான் வாஸ்தவமான எடுத்துக்காட்டு. ஏன்னா தயரதனுக்கு என்ன 60,000 ஆண்டுகள் புத்திர பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டான். அப்புறம் ரிஷசிருங்க முனிவரை கூப்பிட்டு யாகம், இஷ்டி யாகம், புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணி அதற்கு அப்புறம்தானே மகன்களை பெற்றெடுத்தார். அப்ப விஸ்வாமித்திரர் உள்ள நுழைந்தது ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் பிறந்த போது தயரதன் எத்தனை மகிழ்ச்சி உற்றானோ அந்த அளவுக்கு விஸ்வாமித்திரர் வந்த சமயத்தில் தயரதன் ஆனந்தப்பட்டான். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சன்னு மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கதை எதுக்காக தெரியுமா சொன்னேன்? ஒரு சான்றோன் உள்ளே வருகிறான் என்னால் நாம் உடனே எழுந்து போய் மரியாதை செலுத்த வேண்டும். அதைத்தான் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறார். ஊர்த்வம் பிராணாஹ்யுத்கராமந்தி யூனஸ்தவிர ஆயதி பிரத்யுத்தானம் அபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்யதே. அரசனே, நான் சொல்லுவதை நன்கு காதில் வாங்கிக் கொள். ஒரு பெரியோன் உள்ள நுழைகிறார். அவர் வரும்போது ஊர்த்வம் பிராணாஹ்யுத்கராமந்தி, நம்முடைய பிராணன்கள் ஒனனே மேலெழும். நம்முடைய பிராணவாயு ஹிருதய கமலத்தில் உள்ளது. ஹிருதயத்திலேருந்து தலையை நோக்கி பிராணவாயு சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருக்கும். நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோம். பிராணாயாமம் பண்ணுறோம் பாருங்க, அதில் 2 விதம் உண்டு. ஒன்று மந்திரத்தோடே பிராணாயாமம், மற்றொன்று மந்திரம் இல்லாமல் பிராணாயாமம். மந்திர உபதேசத்தை பெற்றிருந்தால் மந்திரத்தோட பிராணாயாமம் செய்யலாம். மந்திர உபதேசத்தை பெறவில்லையானால் அப்போதும் பிராணாயாமம் செய்யலாம். ஒரு நாளைக்கு கார்த்தால 10 தரம், மதியம் 10 தரம், மாலை 10 தரம், இந்த 30 தடவை பிராணாயாமம் செய்தால் கூட பெருமை உண்டு, நன்மை உண்டு. நமக்கு ஏதான உடல் வியாதியா, சட்டென்று மனம் எதற்கோ ஏங்குகிறதா, மனம் தவிக்கிறதா, நிலையில்லாமல் கஷ்டப்படுறோமா, அமர்ந்து ஒரு 10 பிராணாயாமமோ 28 பிராணாயாமமோ ஒரு 100 பிராணாயாமமோ பண்ணோம்னால் ஆட்டம் அத்தனையும் அடங்கி போய் ஒரு நிலைப்பட்டு வந்து விடுவோம். பிராணாயாமத்தின் போது மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம், உள்ளே இதயத்தில் அதை நிறுத்துகிறோம், மறுபடியும் மூச்சு காற்றை வெளியே விடுகிறோம். உள்ளே இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேர், இதயத்தில் நிறுத்துவதற்கு கும்பகம்னு பேர், வெளியே விடுவதற்கு ரேச்சகம்னு பேர். பூரக, கும்பக, ரேச்சகம். இந்த 3ம் அநேகமாக சமமான அளவில் இருக்க வேண்டும். உள்ள நன்னா மூச்சை இழுத்துக்கிறோம், அப்போ எல்லா காற்றும் நம்ம உடலை நிரப்பி கொள்ளுகிறது. அப்படியே உள்ளே நிறுத்துகிறோம்,
மறுபடியும் அத்தை வெளியேற்றுகிறோம். இந்த மூச்சு பயிற்சியினால் இரத்த ஓட்டமும் சரி, நம் மூளை வேலை செய்யறதும் சரி, மனத்தில் தெளிவும் சரி, எல்லாமே நன்கு இருக்கும். அதுக்கு தான் பிராணாயாமம் பண்ணுறோம். பிராணாயாமம் பண்ணிட்டு இருந்தால் நன்னா இருக்கும். மூச்சை நன்னா உள்ளே இழுக்கலாம், மூச்சை நன்னா வெளியில் விடலாம். ஆனால் உள்ளே இழுத்த மூச்சை ஒருவேளை வெளியில் விடுறதுக்கு மறந்து போயிட்டோம்னா, இல்லை வெளியில் விட்ட மூச்சை சரி சுவாமி ஒரு 2 நிமிஷம் மறந்து போயிட்டேன், உள்ளே இழுக்கவே இல்லை அப்படின்னு விட்டுட்டோம்னால், மூச்சை உள்ளே இழுக்கலைன்னா என்ன ஆகும்? மூச்சு போயிடும். மூச்சு போடுன்னா பிராணம் படுத்துன்னு அர்த்தம். பிராணம் படுத்துன்னா உசிரே இருக்க போகிறது இல்லை. அப்போ பிராணவாயு வெளியில் போகணும், உள்ளே வரணும், வெளியில் போகணும், உள்ளே வரணும். அது நம்மிடத்தில் இருப்பது தானே நமக்கு எப்போதுமே நன்மை. இந்த பிராணவாயு எப்படி பண்ணுமா? ஒரு சான்றோன் நம்ம வீட்டுக்குள்ளே வரச்சே நாம் உட்கார்ந்துருக்கிறோம், வருகிறாருங்கிறத பிராணவாயு முதல்ல தெரிந்து கொண்டு விடும். உடனே நம் இதயத்திலேருந்து அது வெளியே எழுந்து விடும். அது எழுந்து விடும். நாம் எழுந்திருக்கிறோமோ அல்லவோ பிராணவாயு எழுந்து அவனுக்கு மரியாதைக்காக நிற்கும். யூனஸ்தவிர ஆயாதி பிரத்யுத்தானம் அபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்தியதே. அதுக்கப்புறம் நாம் எழுந்திருக்கிறோம், நாம் எழுந்திருக்க வேண்டும். ஒருவேளை பிராணவாயு எழுந்திருந்து நாம் எழுந்திருக்காமலே இருந்தால் என்னாகும்? என்னாகும்னா பிராணவாயு நம்மை விட்டு வெளியே கிளம்பி விடும்னு அர்த்தம். பிராணவாயு நம்மிடத்திலேருந்து மேல் நோக்கி எழும்புறது, நாமும் கூடவே எழுந்திருப்போமான்னு பார்க்கும். எழுந்திருந்துட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் சற்று நேரம் பொறுத்து மறுபடியும் தன்னிலைக்கு வந்து அமர்ந்து விடுகிறது. ஊர்துவம் பிராணாஹ்யுத்கிராமந்தி புனஸ்தவிர ஆயாதி. மறுபடியும் தன் இயற்கை நிலைக்கே திரும்பி விடும். எப்போது? நாம் பெரியோனை கண்டு எழுந்திருந்து மரியாதை செலுத்தினால். நாம் எழுந்திருக்காமல் அப்படியே நாம் உட்கார்ந்த நிலையில் உட்கார்ந்திருந்தால் பிராணவாயுவுக்கு பிடிக்காது, அது மட்டும் எழுந்திருந்திருக்கும், வெளியேறிவிடும். ஒரு தரையும் பிராணவாயு வெளியேறி அது தன் நிலைக்கு திரும்ப வராமல் இருந்தால் மெதுமெதுவே ஆரோக்கியம் பாதிக்கப்படும், ஆயுள் குறைந்துவிடும், இரத்த ஓட்டம் குறையும், ஜீரண சக்தி குறையும். ஆக ஒரு பெரியவன் வரும்போது நாம் எழுந்திருந்து மரியாதை செலுத்தாவிட்டால் நம் பிராணன்கள் துன்புறுகின்றன. நம்ம பிராணவாயு துன்பப்பட்டதுன்னு வச்சுங்க, அப்ப நமக்கே துன்பம்னு தான் அர்த்தம். அப்படி செய்யக்கூடாது, எழுந்திருந்து வரவேற்க வேணும்னு சொல்றார். பிரத்யுத்தானம் அபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்தியதே. உத்தானம் எழுந்திருத்தல், அபிவாதனம் ஒருத்தர் வந்தவுடனே நாம் கீழே விழுந்து நமஸ்கரித்து நாம் யார், அடியே நின்னார் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஒத்தொத்தர் ஒன்று சொல்றது வழக்கம். அபிவாதையே பண்றது அப்படின்னு கேள்விப்பட்டாலும் இல்லையோ, இப்போ அடியை கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறேன்னு வச்சுங்க, அடியை யாருங்கிற அறிமுகத்தை நான் யாரை நமஸ்கரிக்கிறேனோ அவருக்கு சொல்ல வேண்டும். படியை சொல்லுவேன், அபிவாதையே ஆங்கீரச பாருகஸ்பத்ய பாரத்வாஜ திரையாரிஷேய பிரவரான்விதா பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்பசூத்திரா யஜுஷாகாத்தியாயி கிருஷ்ணசர்மா நாம அகம் அஸ்மி போஹ். இதோ தேவரீர் திருவடிகளில் விழுந்து வணங்குகிறேன். இது முதல் படி. இதுக்கப்புறம் வைணவத்தில் ஒரு மரபு உண்டு. ஆரேனும் பெரியோனை நாம் சேவிக்கிறோம் என்னால் பரமபாகவதனாக அவன் இருப்பின் கீழ்விழுந்து சேவிக்கச்சே அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்லிக்கொண்டு சேவிக்கிறோம். இது ஆறு தெரியுமா சொல்லிக்கொள்ளலாம்? அடியேன் ராமானுஜதாசன்னு ராமானுஜரத்தில் தொடர்புடையோர் சொல்லிக்கொள்ளலாம். எப்படி தொடர்பு கிட்டுகிறது? கீழே ஒரு நாள் கூறினேன், 74 சிம்மாசனாதிபதிகளை ராமானுஜர் ஏற்படுத்தினார். இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் இதை பார்த்துட்டு இருக்கலாம், எத்தனையோ கிராமத்தில் பாகவதர்கள் இருக்கலாம், அத்தனை பேரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, அந்த 74 சிம்மாசனாதிபதிகளில் நம் தந்தையோ தாத்தாவோ முப்பாட்டனோ கண்டிப்பாக அவர்களிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது வலக்கையிலே சுதர்சன சக்கரத்தையும் இடது கை மேல் தோளில், இந்த தோளில் இங்கே, இந்த தோளில் இங்கே சக்கரத்தையும் சங்கத்தையும் ஒத்தி கொள்ளுதல், இதை பண்ணிக்கொண்டு தாஸ்ய நாமத்தை பெற்று ரகசியத்திரயத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்போதுதான் 12 திருமண்காப்பு இட்டுக்கொள்ளும் விதமும் கூறப்படும். இது இத்தனை நம்ம தாத்தாவும் முத்தாத்தாக்களும் பண்ணியிருக்கா. நாம் ஏதோ சந்தர்ப்பவசத்தாலே விடுபட்டு போயிருக்கலாம். அப்படி விட்டுடாமல் கண்டிப்பா ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பதான் ராமானுஜ சம்பந்தம் கிடைக்கும், பாபங்கள் அத்தனையும் விலகும். இவ்வுலக வாழ்க்கையிலும் சரி, அவ்வுலகத்துக்கு முக்தி அடைவதற்கும் சரி, இரண்டனுக்கும் சுவாமி நமக்கு வழிகோலி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜர் அவரை பற்றி நினைத்து கொண்டு கிழவன் சேவிக்கச்சே அடியேன் ராமானுஜ தாசன் என்றுட்டால் இதில் அந்தணன் க்ஷத்திரியன் வைசியன் எந்த வேறுபாடும் கிடையாது.
அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லும்போது இதில் அனைவரும் சமமாகி விடுகிறார்கள். அபிவாதையேன்னு சொல்லுகிறோம், அதை விட மேல்படி அடியேன் ராமானுஜதாசன் அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறோம். அப்போ வந்திருக்கிறவரை கீழே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும், அபிவாதனம் பண்ண வேண்டும், எழுந்திருக்க வேண்டும், கீழே நமஸ்கரிக்க வேண்டும். அவரை அடுத்து என்ன செய்ய வேண்டும்? வந்தார், வந்தவரை முகமன் கூறி வரவேற்றோம், இன்முகத்தோடைய கூப்பிட்டு எழுந்திருந்து கூப்பிட்டு கீழே விழுந்து வணங்கிட்டோம். அவரை உள்ள அழைச்சின்னு வரணும், அவருக்குன்னு ஆசனம் இட வேண்டும், அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி ஒரு பெரியவனை வரவேற்க வேண்டும், அவருக்கு என்னென்னலாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மேலே விதுரர் கூறுகிறார். தீபம் ஆயுள் பாரதத்தில்